புனித அந்தோணியாரிடம் தீய ஆவியிலிருந்து விடுதலை பெற உருக்கமான செபம். அன்பான இறைமக்களே, இப்போது நாம் மிகுந்த நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தாழ்மையான இதயத்துடனும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி இந்த உருக்கமான செபத்தைச் செபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பயம், குழப்பம், தீய எண்ணங்கள், ஆன்மீகத் துன்பம், அமைதியின்மை, சோதனைகள் அல்லது தீமையின் தாக்கம் இருப்பதாக நாம் உணரும்போது, முதலில் நம் பாதுகாப்பும் விடுதலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது என்பதை நினைவில் கொள்வோம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு எதுவும் குறைவில்லை. திருப்பாடல் 23:1. அன்பான இயேசுவே, உமது திருப்பெயரில் நாங்கள் இந்த நேரத்தில் உமது திருமுன் வருகின்றோம். எங்கள் இதயங்களில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் குழப்பத்தையும் நீக்கி உமது சமாதானத்தை எங்களுக்குத் தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை துன்புறுத்தும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் எங்களைப் பாதுகாத்தருளும். எங்கள் உடல், மனம், ஆன்மா, குடும்பம், வீடு, வேலை, உறவுகள் அனைத்தையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நான் உங்களுக்குச் சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்குக் கொடுக்கிறேன் என்று நீர் கூறினீர். யோவான் பிற்பகல் 2:27. அந்த சமாதானம் இன்று எங்கள் இதயங்களில் நிரம்பட்டும். எங்களை ஆட்கொள்ளும் பயம் அகலட்டும். இரவில் ஏற்படும் அச்சம் அகலட்டும். தனிமையில் ஏற்படும் பதற்றம் அகலட்டும். காரணமறியாத கவலைகள் அகலட்டும். எங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு தீய எண்ணத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்பிலும் உண்மையிலும் வாழ்ந்த புனிதரே, எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்துரை செய்யும். நாங்கள் உமது பரிந்துரையை நம்பிக்கையுடன் நாடுகிறோம். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் வீட்டை ஆண்டவரின் அருளால் நிரப்பும்படி வேண்டிக் கொள்ளும். எங்கள் இல்லத்தில் இருக்கும் பயம், சண்டை, வெறுப்பு, கோபம், பொறாமை, குழப்பம் ஆகிய அனைத்தும் அகன்று அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, எங்கள் வீட்டின் வாசலையும் அறைகளையும் எங்கள் படுக்கையையும் எங்கள் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் உமது பாதுகாப்பிற்குள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீமையிலிருந்தும் காப்பார், அவர் உன் உயிரைக் காப்பார். திருப்பாடல் 12:1-7. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறோம். எந்தத் தீமையும் எங்களை உமது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை நம்புகிறோம். எந்த இருளும் உமது ஒளியை வெல்ல முடியாது என்பதை நம்புகிறோம். எந்தப் பயமும் உமது சமாதானத்தை அழிக்க முடியாது என்பதை நம்புகிறோம். இயேசுவே, உமது திருப்பெயர் எங்களுக்கு அடைக்கலம். உமது திருச்சிலுவை எங்களுக்கு நம்பிக்கை. உமது இரத்தம் எங்களுக்கு மீட்பு. உமது உயிர்த்தெழுதல் எங்களுக்கு வெற்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும் பிரச்சினைகளை ஞானத்துடன் எதிர்கொள்ளும் வலிமையைத் தாரும். தீய ஆவி அல்லது ஆன்மீகத் தாக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாத அனுபவங்கள் இருந்தாலும் பயத்தில் சிக்கிக்கொள்ளாமல் உம்மை நோக்கிப் பார்க்கும் விசுவாசத்தைத் தாரும். புனித அந்தோணியாரே, சோதனைகளின் நேரத்தில் இயேசுவை பற்றிக்கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் சோதனையில் விழாமல் இருக்க வேண்டிக் கொள்ளும். தீமையைத் தவிர்த்து நன்மையைத் தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தையும் மனவலிமையையும் ஆண்டவரிடம் பெற்றுத்தரும். ஆண்டவரே, எங்கள் மனதைச் சுற்றியுள்ள இருளை உமது ஒளியால் அகற்றும். எங்கள் சிந்தனைகளைப் பரிசுத்தப்படுத்தும். நம்பிக்கையற்ற எண்ணங்களுக்குப் பதிலாக நம்பிக்கையைத் தாரும். பயத்திற்குப் பதிலாக விசுவாசத்தைத் தாரும். குழப்பத்திற்குப் பதிலாக தெளிவைத் தாரும். வெறுப்பிற்குப் பதிலாக அன்பைத் தாரும். ஒளி இருளில் ஒளிர்கிறது, இருள் அதைப் பற்றிக் கொள்ளவில்லை. யோவான் 1:5. இயேசுவே, நீரே எங்கள் ஒளி. எங்கள் வாழ்க்கையில் எந்த இருள் இருந்தாலும் உமது ஒளி அங்கே பிரகாசிக்கட்டும். புனித அந்தோணியாரே, இறைவனுடைய வார்த்தையை நேசித்த புனிதரே, எங்கள் வீடுகளில் இறைவார்த்தை வாசிக்கப்படவும் செபம் செய்யப்படவும் இறைவனைப் போற்றும் வாழ்க்கை வளரவும் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் இதயத்தைத் தாரும். பழைய காயங்கள் குணமாகட்டும். பிரிவுகள் சரியாகட்டும். உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு வாய்ப்பளிக்கும் ஒவ்வொரு பழக்கத்திலிருந்தும் எங்களை விலக்கி நடத்தும். பொய்யிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வெறுப்பிலிருந்து விடுவித்தருளும்.
பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து விடுவித்தருளும். பொறாமையிலிருந்து விடுவித்தருளும். அகந்தையிலிருந்து விடுவித்தருளும். இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்கள் பாதுகாப்பை உமது கரங்களில் வைக்கிறோம். கடவுள் நமக்கு அளித்த ஆவி அச்சத்தின் ஆவி அல்ல, வல்லமையும் அன்பும் தெளிந்த அறிவும் கொண்ட ஆவி. 2 திமுத்தேயு 1:7. ஆண்டவரே, இந்த வார்த்தை இன்று எங்கள் இதயங்களில் வேரூன்றட்டும். பயப்பட வேண்டாம் என்று நீர் கூறுகிறீர். ஆகவே நாங்கள் பயப்படமாட்டோம். எங்களுடன் நீர் இருக்கிறீர் என்று நம்புகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்துரை செய்யும். குறிப்பாக இரவு நேரங்களில் பயப்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனிமையில் மனஅமைதி இல்லாமல் தவிப்பவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கள் வீட்டில் அமைதி இல்லாமல் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீமையின் தாக்கம் இருப்பதாக அஞ்சுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பான இயேசுவே, அவர்களின் இதயங்களில் உமது சமாதானத்தை ஊற்றும். அவர்களின் வீடுகளில் உமது பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் படுக்கையறைகளில் உமது சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் குழந்தைகளின் மீது உமது பாதுகாப்பு இருக்கட்டும். அவர்களின் பெற்றோர்களை உமது அருள் காக்கட்டும். அவர்களின் குடும்பங்களை உமது அன்பு சூழட்டும். ஆண்டவரே, எங்களை எந்த தீய சக்தியையும் விட வலிமையான உமது அன்பிற்குள் வைத்தருளும். நாங்கள் அறியாத ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் எந்த மனிதரிடமிருந்தும் எங்களை ஜானத்தோடு காத்தருளும். ஆனால் ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் யார் மீதும் வெறுப்பை வைத்திருக்க வேண்டாம். எங்களை துன்புறுத்தியவர்களையும் மன்னிக்க அருளும். அவர்களுக்காகவும் செபிக்கக் கற்றுத்தரும். உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காகச் செபியுங்கள். மத்தேயு 5:44. இயேசுவே, உமது வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு அருள்தாரும். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களில் இறைவிசுவாசம் வளர வேண்டிக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் செபிக்க எங்களுக்கு உதவும். திருப்பலியில் பங்கேற்கவும், இறைவார்த்தையை வாசிக்கவும், நற்செயல்களில் வளரவும் எங்களுக்கு துணை நிற்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகியிருந்தால் மீண்டும் உம்மிடம் திரும்புவதற்கான அருளைத் தாரும். பாவங்களில் விழுந்திருந்தால் மனந்திரும்பும் அருளைத் தாரும். எங்கள் ஆன்மாவை உமது இரக்கத்தால் புதுப்பித்தருளும். இயேசுவே, எங்கள் கடந்த காலத்தின் காயங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தின் பயங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இன்றைய நாளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் கதவை உமக்காகத் திறக்கிறோம். எங்கள் இதயத்தின் கதவை உமக்காகத் திறக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் கதவை உமக்காகத் திறக்கிறோம். நீர் வந்து எங்களுடன் தங்கும். கர்த்தரே, என் ஒளியும் என் மீட்பும், நான் யாருக்குப் பயப்படுவேன்? திருப்பாடல் 27:1. இந்த வார்த்தையை எங்கள் இதயத்தில் பதியச் செய்யும். புனித அந்தோணியாரே, இறைவனின் அருளால் தீமையை எதிர்த்து நன்மையில் நிலைத்த புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் எப்போதும் இயேசுவின் பாதையில் நடக்க உதவும். எங்கள் வீட்டில் சிலுவை இருக்கட்டும். எங்கள் இதயத்தில் கிறிஸ்து இருக்கட்டும். எங்கள் உதடுகளில் செபம் இருக்கட்டும். எங்கள் கைகளில் நற்செயல்கள் இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் அன்பு இருக்கட்டும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுதலை என்பது பயத்தில் வாழ்வது அல்ல, உமது அன்பில் வாழ்வது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் அஞ்சும்போது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்கள் இதயத்தில் பேசும். நாங்கள் அழும்போது எங்கள் கண்ணீரைத் துடைக்கும். நாங்கள் பலவீனமாகும்போது எங்களை தூக்கி நிறுத்தும். நாங்கள் குழம்பும்போது சரியான பாதையை காட்டும். புனித அந்தோணியாரே, எங்கள் வாழ்க்கையில் காணாமல் போன நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பத்தில் காணாமல் போன சமாதானம் திரும்ப வர வேண்டிக் கொள்ளும். எங்கள் இதயத்தில் காணாமல் போன மகிழ்ச்சி மீண்டும் மலர வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு இருளையும் உமது ஒளியால் நிரப்பும். கர்த்தரை நம்பு, துணிவுடன் இரு, உன் இதயம் வலிமையடையட்டும். திருப்பாடல் 27:14. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் வீட்டை உமக்குக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உமக்குக் கொடுக்கிறோம். எங்கள் குழந்தைகளை உமக்குக் கொடுக்கிறோம். எங்கள் வேலைகளை உமக்குக் கொடுக்கிறோம். எங்கள் உடலையும் ஆன்மாவையும் உமக்குக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது சித்தம் நிறைவேறட்டும்.
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலராகிய பரிசுத்த கன்னி மரியாளே, உமது மகன் இயேசுவிடம் எங்களுக்காகப் பரிந்துரை செய்யும். எங்கள் குடும்பங்களை உமது தாய்மையான பாதுகாப்பின் கீழ் ஒப்படைக்கிறோம். தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனுடைய மக்களைப் பாதுகாக்கும் உமது பரிந்துரையை ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் விழிப்புடனும் விசுவாசத்துடனும் இருக்க உதவும். ஆனால் எங்கள் முழு நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. இயேசுவே, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் பலம், நீரே எங்கள் சமாதானம், நீரே எங்கள் நம்பிக்கை. கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், நான் அஞ்சேன். திருப்பாடல் 11:8-6. ஆண்டவரே, இந்த செபத்தைச் செபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் கண்களில் கண்ணீர் இருந்தால் ஆறுதலைத் தாரும். அவர்களின் இதயத்தில் பயம் இருந்தால் அமைதியைத் தாரும். அவர்களின் வீட்டில் குழப்பம் இருந்தால் சமாதானத்தைத் தாரும். அவர்களின் குடும்பத்தில் பிரிவு இருந்தால் ஒற்றுமையைத் தாரும். அவர்களின் வாழ்க்கையில் இருள் இருந்தால் உமது ஒளியைத் தாரும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திருப்பெயரில் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் எங்கள் குடும்பங்களை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரில் எங்கள் பயங்களை ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரில் எங்கள் கடந்த காலத்தை ஆண்டவரின் இரக்கத்திற்கு ஒப்படைக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரில் எங்கள் எதிர்காலத்தை ஆண்டவரின் கைகளில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உமது அருளில் நிலைத்திருக்கச் செய்யும். பலவீனத்திலிருந்து வலிமைக்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கையின்மையிலிருந்து நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்லும். இறுதியாக, புனித அந்தோணியாரே, உமது பரிந்துரையால் எங்கள் செபங்களை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லும். நாங்கள் கேட்ட அனைத்தும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப நிறைவேற வேண்டிக் கொள்ளும். எல்லாவற்றிற்கும் மேலாக, தீமையைப் பற்றிய பயத்தை அல்ல, கிறிஸ்துவின் அன்பை எங்கள் இதயங்களில் வளர்த்தருளும்படி வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் புனித நாமத்தில் எங்களை பாதுகாக்க வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் வீடுகளுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மன அமைதிக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆன்மீக வாழ்வுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது திருச்சிலுவையின் நிழலில் எங்களை வைத்தருளும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். உமது சமாதானத்தால் எங்களை சூழ்ந்தருளும். உமது அன்பால் எங்களை வழிநடத்தும். கர்த்தர் உன்னைக் காப்பாராக. கர்த்தர் உன்மேல் தமது முகத்தை ஒளிரச் செய்வாராக. உன்மேல் இறங்கி அருள்வாராக. எண்ணாகமம் 6:24-25. இந்த ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தின் மீது இருப்பதாக. இயேசுவே, உம்மை நம்புகிறோம். இயேசுவே, உம்மிடம் சரணடைகிறோம். இயேசுவே, எங்களை வழிநடத்தும். இயேசுவே, எங்களைப் பாதுகாத்தருளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் புனித நாமமே, எங்களைப் பாதுகாத்தருளும். பரிசுத்த கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கி அருளும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு உமது சமாதானத்தைத் தாரும். ஆமென். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களைப் பாதுகாத்தருளும். ஆமென். இயேசுவே, உம்மையே நம்புகிறோம். ஆமென்.